வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 19 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆகஸ்ட்டோட ஆஃப் மந்த்லி பிடிஎஃப் வந்து லான்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ பார்ட் 1. ஸோ அதை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லுங்கள், சரியா? ஸோ வேணும் வேணாம் அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதை சொல்கிறத வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறேன், சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றிய கமெண்ட்ஸ், அதை பற்றி அபிப்பிராயங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? சரி, ஓகே. ஆகஸ்ட் 19, சரியா? ஸோ ஆகஸ்ட் 17 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 18 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ ஜூலை மந்தோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பிடிஎஃபை ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஆகஸ்ட் 19 கரண்ட் அஃபேர்ஸ், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் அஃபேர்ஸ். ரவிசங்கர் பிரசாத் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஸ்வதேசி மைக்ரோ ப்ராசஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக. ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி மைக்ரோ ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஸோ வேகான்னு சொல்லி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், சரியா? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். ஸோ இனிமேல் இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி மைக்ரோ ப்ராசஸர் எந்த ஐஐடி, வேகா மைக்ரோ ப்ராசஸர் எந்த ஐஐடி, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் பிட்டு, சரியா? ஸோ 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லி கேட்கலாம், சரியா? ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சக்தி வந்து 32, சரியா? சக்தி வந்து 32, இது வந்து வேகா வந்து 64, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ட்ரிபிள் அஃபேர்ஸும் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கன்வர்ஜென்ஸ் என்டேவியருக்காக சைன் பண்ணுறாங்க. ஸோ நரேந்திர சிங் தோமர் தான் வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ இதில் வந்து ட்ரிபிள் அஃபேர்ஸும் இருக்கார்ல, அர்ஜுன் முண்டா, ஸோ அவரும் வந்திருக்காரு. ஸோ இது போக ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் அவரும் வந்து அவர் பேர் என்னன்னா சிம்ராத் கௌர் படல், ஸோ அவரும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு மீட்டிங்கை, சரியா? ஸோ நரேந்திர சிங் தோமர் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஃபார்ம் லைவ்லிஹுட் இன்டர்வென்ஷன்ஸ் அண்டர் டே என்ஆர்எல்எம், சரியா? ஸோ இந்த டே என்ஆர்எல்எம்க்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? சரி, ஓகே. ஸ்டாட்டிக் பார்த்தோன்னா ட்ரிபிள் அஃபேர்ஸில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து ரேணுகா சிங் சரோட்டா, சரியா? ஸோ அதே மாதிரி ரூரலுக்கு வந்து பார்த்தோன்னா சத்வி, சரியா? நிரஞ்சன் சத்வி. அப்புறம் வந்து ராமேஸ்வர் தெளி வந்து ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில், சரியா? ஸோ இந்த 3 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா ஸ்டாட்டிக்கில். ஸோ இந்த 3 பேரோட கான்ஸ்டியூன்சி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ உங்களுக்கு இந்த 3ல் 2க்கு தெரிஞ்சிருந்தாலும் 1க்கு தெரிஞ்சாலும் பண்ணுங்கள், 2க்கு தெரிஞ்சாலும் பண்ணுங்கள், சரியா? ஸோ 3க்கு தெரிஞ்சாலும் பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரோன் பேஸ்டு சர்வேலன்ஸ் வந்து ரயில்வே செக்யூரிட்டிக்காக கொண்டு வராங்க. ஸோ மும்பையோட டிவிஷனில் தான் இதை வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோன்னா ஏடிபி வந்து 1 பில்லியன் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெல்லி டு மீரூட் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், சரியா? ஆர்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் கைட் ஆஃப் இந்த சிஸ்டம் வந்து பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ டெல்லி டு இதுக்கு 1 பில்லியன் வந்து இதுக்காக கொடுக்குறாங்க ஏடிபி, சரியா? ஸோ ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா மாண்டல்யாங், சரியா? ஸோ மணிலா மாண்டல்யாங் பிலிப்பைன்ஸ், சரியா? ஸோ மசாட்சுகா சகாவா. ஸோ மெம்பர்ஸ் வந்து 68 கண்ட்ரிஸ் இருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த இது வந்து ஆகஸ்ட்லேருந்து 2025 மே வரை இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா என்சிஆர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சரியா? என்சிஆர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அடுத்து பார்த்தோன்னா பேன் இண்டியா அம்பர்லா என்டிட்டி, சரியா? ஸோ அதுக்கு உண்டான அந்த ரிட்டைல் பேமெண்ட்ஸ்க்காக ஒரு அம்பர்லா என்டிட்டி வந்து பேன் இண்டியா அம்பர்லா என்டிட்டின்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆத்தரைசேஷன், சரியா? ஸோ ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஆர்பிஐ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆத்தரைசேஷன் வந்து எதுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னா ஆர்பிஐ கொடுக்குறாங்க. செக்ஷன் 4ல் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் 2007, சரியா? ஸோ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் 2007ல் செக்ஷன் 4ல் வந்து இந்த ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த என்டிட்டியை வந்து கொண்டு வர்றது, அந்த என்டிட்டிக்கு உண்டான ஆக்ட் பார்த்தோன்னா கம்பெனிஸ் ஆக்ட், சரியா? செக்ஷன் 8ல் கம்பெனிஸ் ஆக்ட், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இதுக்குண்டான மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா 500 கோடி ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அம்பர்லா என்டிட்டிக்கு, ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ஃபார் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மானிட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து பிப்ரவரி 6 வந்து ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ அதோட பார்ட்டாக வந்து இது வந்து சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான், சரியா? ஸோ மேலே உள்ள அந்த அம்பர்லா என்டிட்டியும் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த பேமெண்ட் ரெகுலேட்டர் சிஸ்டம் ரெகுலேட்டருக்கு உண்டான ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி, சரியா? ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து வாட்ச் டாக்காக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்ஓங்கிறது அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் தான், சரியா? ஸோ அடுத்து பாரதிய ஆக்ஸா இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தா பேங்க் அஷூரன்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ் இந்தியா கூட
சைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் அவ்வளோதான் நியூஸே. சரியா? பேங்க் அஷ்யூரன்ஸ் வந்து பாரதி ஆக்ஸா ரீசெண்டாக அப்படி கேட்கலாம், இல்லைன்னா எப்படி கேட்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மௌரிஷியஸ் இருக்காங்கள்ல இந்தியாவில், ஸோ அவங்க வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட பேங்க் அஷ்யூரன்ஸ்க்காக சைன் பண்ணாங்கன்னு கேட்கலாம். சரியா? ஸோ மும்பை மகாராஷ்டிரா சித்தார்த் ரத்தா எம்டிசிஓ, பாரதி ஆக்ஸாக்கு பார்த்தோன்னா பரக் ராஜா. சரியா? நம்ம இது வந்து ரீசெண்டாக மே மந்த்லேயோ ஜூன் மந்த்லேயோ நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பரக் ராஜா. ஓகேவா? ஸோ ஃபினோ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, ஜன் பட்ஜெட் காட்டா. சரியா? ஜன் பட்ஜெட் காட்டா. சரியா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபினோ தானே, ஃபினோவை ஃபைனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பட்ஜெட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னா ஃபைன் நல்லாயிருக்கு, நான் போட்டிருக்க பட்ஜெட் எப்படி இருக்குன்னா ஃபைன் நல்லாயிருக்கு, ஸோ ஃபினோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் பேஸ்டு டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ கஸ்டமர் வந்து ஜன் பட்ஜெட் காட்டாங்கிற ஒன்று வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஆதார் பேஸ்டு கேஒய்சி வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஒய்சி மூலமாக தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மகாராஷ்டிரா. ஸோ எம்டிசிஓ வந்து ரிஷி குப்தா. ஸோ ரீசெண்டாக ஃபினோ பேமெண்ட்ஸில் கூட நம்ம பார்த்தோம், பவிஷ்யா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி 10லேருந்து 18 வயசு வரை மைனர் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்காக இந்த அக்கௌண்ட்டு. சரியா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பவிஷ்யா. ஸோ ஃபினோ பேமெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இன்ஸ்டா கிளிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? ஸோ இன்ஸ்டாவில் இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஆதார் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ரீலான்ச் பண்ண பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இன்ஸ்டாவில் கிளிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? ஸோ இது வந்து 100% வந்து பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டு. சரியா? அடுத்து வந்து யூனிவர்சல் சொம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சியோட எபிக்ஸ் கூட வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, பிஎஸ்சியோட எபிக்ஸ். அடுத்து வந்து ரீசெண்ட் நியூஸ் பார்த்தோன்னா, ஜிப் டிரைவ்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ லோன்ஸ்க்காக, ஆன்லைனில் ஆட்டோ லோன்ஸ்க்காக வந்து இது வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்து கேபிஎல் மைக்ரோமித்ரா வந்து எம்எஸ்எம்இஸ்க்காக லான்ச் பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த கேபிஎல் மைக்ரோமித்ராவில் எவ்வளோ ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் வர மைக்ரோ மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீஸ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூனிவர்சல் சொம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா, எம்டிசிஓ வந்து சரத் மாத்தூர். சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எலிமெண்ட் ஏஐ கூட வந்து பார்ட்னர் ஆகுறாங்க. ஸோ ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. சரியா? ஸோ ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்காக எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஏஐ எலிமெண்ட் கூட சைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ எடல்வைஸ் வந்து டோக்கியோ வந்து பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிரா லைஃப் இன்சூரன்ஸோட இது. ஸோ சுமித் ராய் தான் வந்து எம்டிசிஓ. ஸோ எலிமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஏஐயோடது பார்த்தோன்னா மான்ட்ரியல் கனடா பேஸ்டு. ஸோ வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்குல்ல, ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியல் கனடாவில் தான் இருக்குது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ சிஇஓ ஃபவுண்டர் வந்து ஜீன் பிராங்க்வைஸ் கேக்னி. சரியா? ஸோ இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கேஃபின் டெக்னாலஜிஸ் கூட வந்து டைஅப்பு. ஸோ லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். சரியா? ஸோ லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸும் எஸ் பேங்க் தான். ஸோ லோன் இன் செகண்ட்ஸும் எஸ் பேங்க் தான். சரியா? ஸோ லோன் இன் செகண்ட்ஸும் எஸ் பேங்க் தான், லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸும் எஸ் பேங்க் தான். சரியா? ஸோ இந்த லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதை வச்சு லோன் வாங்குறது. சரியா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ரீசெண்ட் நியூஸ் பார்த்தோன்னா யுவாபேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் எஸ் பேங்க் தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு வேலெட்டு. ஸோ மினிமம் கேஒய்சி ரெகுலேஷன்ஸ், நோ யுவர் கிளைண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்காக. சரியா? ஸோ இது இந்த யுவாபேங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனி கூட வந்து டைஅப் வச்சு தான் பண்ணாங்க கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த கம்பெனி பேர் வந்து யூடிஎம்ஏ டெக்னாலஜிஸ். சரியா? யூடிஎம்ஏ. சரியா? ஸோ இது போக ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் எஸ் பேங்க்கும் சேர்ந்து ஆல்ரெடி 15 வருஷம் ஸ்ட்ராட்டஜிக் பேங்க் அஷ்யூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஃபிஸ்கல் இயர் 2021 வந்து அவங்க என்னென்னு மார்க் பண்ணுறாங்கன்னா இயர் ஆஃப் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து எஸ் பேங்கோட பிரசாந்த் குமார் தான் வந்து எம்டிசிஓ. எஸ் பேங்கோட சேர்மன் யாருன்னா சுனில் மேக்தா. சரியா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா. டேக்லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பர்டைஸ். சரியா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பர்டைஸ். சரியா? ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், மேலே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தோம் இல்லையா, ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட டேக்லைன் யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு புது விதமான கொஸ்டின். சரியா? ஸோ ஃபினோ பேமெண்ட்ஸோட டேக்லைன் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் டேக்லைன் இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் பேஸ்டு. ஸோ ஸ்ரீகாந்த் நாடல்லா, சரியா, ஸ்ரீகாந்த் நாடல்லா. ஸோ அவார்ட்ஸ், சரியா. ஃபர்ஸ்ட் எவர் பள்ளிக்கூட்டம் நேஷனல் அவார்டு வந்து இன்னோவேஷன் எஜுகேஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிறிஸ்டபர் ஸ்கூல் தான் வந்து அதை வந்து அவார்டு வாங்குறாங்க. ஆல்ரெடி வந்து நாகாலாந்து, இதுவும் நாகாலாந்து தான், சரியா. சோரி வில்லேஜ் நாகாலாந்து தான் வந்து கோல்டு அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க, 1,00,000 ரூபா, சரியா. சரி, இந்த அவார்டை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா ராஜகிரி மீடியா, சரியா. ஸோ இன்னொரு அவார்டு வந்து நாகாலாண்டை வச்சு பார்த்துப்போம். மான், கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி மான், அந்த மண்டேல வர MON சொல்லி ஒரு வேர்டு இருக்குல்ல. ஸோ அந்த இது வந்து அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அவார்டு வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா. ஸோ இது இந்த அவார்டை இன்ஸ்டியூட் பண்ணது யாருன்னா ராஜகிரி மீடியா, சரியா. ஸோ அதர் அவார்ட்ஸ், சில்வர் அவார்ட்ஸ் வந்து DAV பப்ளிக் ஸ்கூலு ஹரியானா, சரியா. ஸோ பிரான்ஸ் அவார்டு வந்து கிறிஸ்ட் ஸ்கூலு இரிட்டி கேரளா, சரியா. ஸோ கிறிஸ்டோஃபர் வந்து நாகாலாண்டு, கிறிஸ்டி ஸ்கூல் வந்து கேரளா, சரியா. ஸோ கிறிஸ்டோஃபர் தான் வந்து வின் பண்ணியிருக்காப்ல கோல்டு, சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஜூரியில் பார்த்தோன்னா அஸ்ஸாமோட மைல் பிரான்சன் ரெசிடென்ஷியலு, அப்புறம் வந்து ஃபவுண்டைன் ஹெட் சீனியர் ஸ்கூல் வந்து குஜராத்து, கேரளாவில் 2. ஸோ ஒன்று வந்து AEM, இன்னொன்று வந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூல், சரியா. ஸோ 2. ஸோ இது எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ சில்வர் அவார்டு, பிரான்ஸ் அவார்டு, கோல்டு அவார்டு, இந்த 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மெயினாக கன்ஃபியூஸ் ஆகிறது பார்த்தோன்னா கிறிஸ்டி ஸ்கூல்னு சொல்லி ஒன்று வருது, கிறிஸ்டோஃபர்னு ஒன்று வருது. கிறிஸ்ட்டு வந்து கேரளா, கிறிஸ்டோஃபர் வந்து நாகாலாண்டு, ஓகேவா. ஸோ கணேஷ் விலாஸ் லெங்காரி, சரியா. ஸோ அவங்க வந்து அவார்டட் ஸ்டார் 2020 சர்டிஃபிகேட் வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம், சரியா. ஸோ ஸ்டார் 2020 அப்படின்னு சொல்லி, சரியா. ஸ்டார் 2020 சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் விலாஸ் லெங்காரி, சரியா. ஸோ இவங்க வந்து எதுக்காக இந்த அவார்டு, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக, சரியா. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு பார்த்தோன்னா சோலாப்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, சரியா. ஸோ ராஜீவ்காந்தி கெல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜீவ்காந்தி கெல் ரத்னா அவார்டு வந்து மொத்தம் 4 பேர் வாங்குறாங்க, சரியா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, வினேஷ் போகத், அப்புறம் வந்து இது போக 2 பார்த்தோன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர், சரியா, மாணிக் பத்ரா, அப்புறம் வந்து பேரா ஒலிம்பியன் இருக்கார்ல தங்கவேலு, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, சரியா. ஸோ அவர், சரியா. ஸோ மொத்தம் வந்து 4 பேர், ரோஹித் சர்மா, வினேஷ் போகத், அப்புறம் வந்து மாரியப்பன் தங்கவேலு, பேரா ஒலிம்பியன், சரியா. ஸோ அப்புறம் டேபிள் டென்னிஸ் பிளேயர் மாணிக்க பத்ரா, சரியா. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ராஜீவ்காந்தி கெல் ரத்னா அவார்டு, சரியா. ஸோ ரோஹித் சர்மா இருக்கார்ல, ஸோ இவர் எத்தனாவது கிரிக்கெட்டராக இருந்து ராஜீவ் கெல் ரத்னா அவார்டு வாங்குறாருன்னு பார்த்தா 4வது கிரிக்கெட்டர், சரியா. ஸோ சச்சின் வாங்கினாரு, தோனி, விராட் கோலி, சரியா. ஸோ இப்போ வந்து ரோஹித் சர்மா, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், ராஜீவ்காந்தி கெல் ரத்னா அவார்டு எந்த ஃபீல்டுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ், சரியா. அர்ஜுனா அவார்டும் ஸ்போர்ட்ஸ் தான், துரோணாச்சாரி அவார்டும் ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் துரோணாச்சாரி அவார்டு வந்து கோச் கொடுப்பாங்க, சரியா. ஸோ தயான் சந்த் அவார்டு அதே மாதிரி தான், சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா லூயிஸ் ரொடோல்ஃபோ, சரியா, அபி நடர், சரியா. ஸோ லூயிஸ் ரொடோல்ஃபோ அபி நடர், சரியா. ஸோ இவங்க வந்து 54வது டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா டேனினோ மெடினா, ஸோ லிபரேஷன் பார்ட்டி, சரியா அவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அசோக் லவாசா வந்து எலெக்ஷன் கமிஷனர் போஸ்ட்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டார், சரியா. ஸோ அடுத்து வந்து இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார், சரியா. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ மாலியோட பிரசிடென்ட் வந்து பார்த்தோன்னா இப்ராஹிம் பௌபாகார் கெய்ட்டா, சரியா. பௌபாகார் கெய்ட்டா. ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அடுத்த அக்வஷன் மெர்ஜர் பார்த்தோன்னா விட்டாலிக் ஹெல்த் ப்ரைவேட் லிமிடெட் கூட ஒரு கம்பெனி, சரியா. ஸோ யாருன்னா ஒரு கம்பெனி வந்து அதை வந்து ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க. ஸோ அதோட 60% ஸ்டாக் வந்து யார் அக்வயர் பண்ணுறா அப்படி பார்த்தா ரிலையன்ஸோட ரிட்டெயில் வெஞ்சர்ஸ் அவங்க தான் வந்து வாங்குறாங்க, சரியா. ஸோ அதே மாதிரி 100% வந்து டைரக்ட் ஓனர்ஷிப் ஆஃப் நெட்மேட்ஸ் அதோடதையும் இவங்க வந்து வாங்குறாங்க, சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ரிலையன்ஸோட அந்த வெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா மும்பை, மகாராஷ்டிரா, சுப்பிரமணியம், பார்த்துக்கோங்க. நெட்மேட்ஸோட பார்த்தோன்னா சென்னை பேஸ்டு. ஸோ பிரதீப் தாதா தான் வந்து CEO,
ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஏடிபி என்ன சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் விடுறாங்க. 41 லட்சம் யூத் வந்து அவங்க ஜாப்ஸை வந்து இழந்துட்டாங்க, கொரோனா வைரஸ்னால இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 41 லட்சம். சரியா? ஸோ டேக்லிங் த COVID-19 யூத் எம்ப்ளாய்மெண்ட் கிரிசிஸ் இன் ஏஷியா அண்ட் பசிபிக். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்ட் நியூஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ILO ஆல்ரெடி என்ன சொன்னாங்கன்னா 400 மில்லியன் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து பாவர்ட்டி வறுமையை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொரோனா வைரஸ்னால. சரியா? ஸோ இது வந்து 2வது மானிட்ரி ரிப்போர்ட்டு. அடுத்து வந்து இன்னொரு ரிப்போர்ட் வந்து ILO என்ன சொன்னாங்கன்னா குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஸோ இது மூலமாக வந்து 2.5 மில்லியன் வந்து இன்னும் வந்து அந்த ஜாபோட வேலை, அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடது வந்து இன்னும் 2.5 வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 மில்லியன். ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் வந்து கை ரைடர். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாண்டு. சரியா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து வெங்கையா நாயுடு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ARIIA அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ARIIAனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் இன்னோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ். சரியா? ஸோ வெங்கையா நாயுடு தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தானே அந்த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனில் வருவார். ஸோ அவரும் வந்து இருந்திருக்காரு. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் சஞ்சய் தோத்ரே அவரும் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருக்காங்க. சரியா? ஸோ IIT மெட்ராஸ் தான் வந்து டாப்பில் இருக்குது. சரியா? ஸோ நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் வந்து IIT மெட்ராஸ் டாப்பில் இருக்குது. கலிங்கா இன்ஸ்டியூட் வந்து எதில் டாப் இருக்குன்னு பார்த்தா ப்ரைவேட் ஆர் செல்ஃப் ஃபினான்ஸ்டு. சரியா? ஸோ அதில் வந்து டாப்பில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த ரேங்கிங் மொத்தம் எத்தனை கேட்டகரியில் பண்ணுறாங்க பார்த்தா 6 கேட்டகரிஸில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேங்கிங் எத்தனை பேராமீட்டர்ஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னா 9 பேராமீட்டர்ஸ். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து ட்விஸ்ட் கொடுக்கும் எக்ஸாமில். சரியா? ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ரேங்கிங் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நேஷ்னல் இம்பார்ட்டிங் ரேங்கிங் சொல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா ARIIA ரேங்கிங் சொன்னாங்க. அட்டல் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் இன்னோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ அது எத்தனை பேராமீட்டர்ஸ் வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 9 பேராமீட்டர்ஸ். ஸோ எத்தனை கேட்டகரிஸ்னால் 6 கேட்டகரிஸ். சரியா? ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உமன்ஸை வச்சு மட்டும் பார்த்தோன்னா அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட். சரியா? தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் IIT மெட்ராஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது போக வந்து கவர்மெண்ட் எய்டடில் பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தோன்னா இன்னொன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு கேட்டாங்கன்னா கெமிக்கல் டெக்னாலஜி மகாராஷ்டிரா. ஸோ இதே வந்து எய்டட் காலேஜின்னு காலேஜில் இன்ஸ்டியூட் கேட்டாங்கன்னா புனே. சரியா? இன்ஜினியரிங் காலேஜ் புனேயில் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து வந்து ப்ரைவேட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி. ஸோ அது வந்து ஒடிசா. ஸோ லாஸ்ட்டாக ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்டில் இன்ஸ்டியூட் கேட்டாங்கன்னா SR இன்ஜினியரிங் காலேஜ் தெலுங்கானா. சரியா? ஸோ ரீசெண்ட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா QS அதாவது குவாக்கரலி சைமன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. 17வது எடிஷன் ரேங்கிங் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கு. ஸோ அதில் வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூஷன் 3 இந்தியன் இன்ஸ்டியூஷன் வந்து அதில் வந்து டாப் 200 வந்து வந்துச்சு. IIT பாம்பே, IIT டெல்லி, அப்புறம் IISc பெங்களூரு. சரியா? ஸோ இதில் வந்து டாப்பில் யாருன்னா மேசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? ஸோ இவங்க வந்து 9வது வருஷம் வந்து தொடர்ந்து வந்து டாப்பில் வராங்க. சரியா? ஸோ AIFF என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தா IPS ஓப்பனை வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்கவுட்டிங் ஒர்க் ஷாப்புக்காக. சரியா? ஆன்லைன் ஸ்கவுட்டிங் ஒர்க் ஷாப்புக்காக. அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் சூப்பர் லீக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு லீக்ஸ் ஃபோரம் கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. இது போக வந்து அசோக் குமார் லெஜெண்டரி ஹாக்கி பிளேயர் அசோக் குமாருங்கிறவர் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கொல்கத்தா பேஸ்டு ஃபுட்பால் கிளப் மவுகன் பேகன் அத்லட்டிக் கிளப். ஸோ அதோட செரிமோனியில் தான் வந்து இதை வந்து அவார்டை வாங்கினாரு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ ராஜ்நாத் சிங். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. எங்கன்னா லடாக்கில். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பஞ்சாப் ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா பஞ்சாப் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எதுலன்னு பார்த்தோன்னா ஹெல்த் வெல்ஃபேரு சென்டர் ஆப்ரேஷனலைசேஷன். சரியா? ஆப்ரேஷனலைசேஷனில் வந்து டாப்பில் இருக்காங்க. சரியா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து இந்த ரேங்கிங்கை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? பஞ்சாபோட ஸ்டேட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தா பல்பீர் சிங் சித்து. சரியா? பல்பீர் சிங் சித்து. ஸோ இதே மாதிரி பல்பீர் சிங் சொல்லி ஹாக்கி பிளேயர் ஒருத்தரை பார்த்துருப்போம் ஆபிச்சரிஸில். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சாரி, ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா பஞ்சாப்க்கு வந்து நபார்டு வந்து 1500 கோடி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ
அந்த ஃபார்மர்ஸ்க்காக கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்காக. ஸோ இது போக வந்து பஞ்சாபோட குட் கண்டக்ட் ப்ரைஸ் அனர்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் வந்து அது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ டெம்பரரி ரிலீஸ், அதாவது இந்த ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல நல்ல கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ அவங்களோட குட் கண்டக்ட், அதாவது நல்ல பேர் வாங்கின கைதிகள். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா தன்வந்திரி ராத்துன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆயுர்வேதாவில் டோர் ஸ்டெப்பில் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ டெல்லி போலீஸ் ஃபேமிலிஸுக்காக. சரியா? ஸோ இதுக்காக வந்து டெல்லி போலீஸும் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லி அவங்களும் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. சரியா? தன்வந்திரி ராத். சரியா? ஸோ தன்வந்திரின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது, அது வந்து அஸ்ஸாம். சரியா? தன்வந்திரி ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து அஸ்ஸாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஒருண்டோடைன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் பார்த்தோம்ல, அதுவும் அஸ்ஸாம் தான். சரியா? ஸோ ஆயுஷ் மினிஸ்டர் பார்த்தா யசோ நாய்க்கு. ஸோ இவரோட கான்ஸ்டிட்யூன்சி நார்த் கோவா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஓகேவா? புக்ஸ் அண்ட் ஆத்தார்ஸ் பார்த்தோன்னா மைக்கேல் கோஹனோட புக்கு. சரியா? ஸோ இந்த புக்கு பார்த்தோன்னா நம்ம ட்ரம்ப்பை பற்றின புக்கு. சரியா? ஸோ இது வந்து செப்டம்பரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சரியா? டிஸ்லோயல் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஃபார்மல் பர்சனல் அட்டார்னி டு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். சரியா? ஸோ இது பேர்லேயே வந்து டொனால்ட் ட்ரம்ப்னு வந்துச்சுல, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஹன். சரியா? ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொகையில் வச்சு என்னென்ன பண்ணார், என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்னென்ன திருட்டுத்தனம் வந்து கொகைங்கிறது கோஹன் இருக்குல்ல, அதை சொல்கிறேன், அதை ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே ஆகஸ்ட் 19. ஸோ இது எத்தனாவது ஹியூமனிடேரியன் டேன்னு பார்த்தோன்னா 11வது ஹியூமனிடேரியன் டே. சரியா? ஸோ அப்போ வந்து இனிஷியலாக எந்த வருஷம் கொண்டாடிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேவாக அன்றைக்கி தான். சரியா? ஸோ ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஹியூமன்ஸும் 9 வகையான ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கிறாங்க. சரியா? ஸோ 9 அதாவது மொத்தம் 10 பேர். ஸோ 10 பேரில் ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தர் இருந்தார்னா ரிமைனிங் இருக்கிற 9 பேர் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அஃபிஷியல் இது வந்து 2010 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அந்த வீடியோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி மறக்காமல் ஆகஸ்ட் மந்தோட அந்த ஆஃப் மந்த்லி பிடிஎஃப் போட்டேன் இல்லையா, ஸோ அதை பற்றின கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து சொன்னேன் இல்லையா, டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.